யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, யோபுவின் சிநேகிதர்கள் அவருடைய வேதனைகளின் மத்தியில் அவருக்கு ஆறுதல் சொல்லாமல் அவரை வேதனைப்படுத்துகிறார்கள். பிறர் மூலமாய் யோபுவுக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை. ஆகையினால் தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறார். தான் மரிக்கும் போது தனக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதை நினைத்து யோபு ஆறுதலும் சந்தோஷமும் அடைகிறார். இன்று நாமும் பாடுகளிலும் வேதனைகளிலும் சிக்கி தவிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை காத்திருக்க வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கமும் சித்தமும் இருக்கின்றது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் காத்திருக்கும் போது மற்றவர்கள் பார்வையில் சாதாரணமாகவும் ஏளனமாகவும் அலட்சியமும் பண்ணப்படலாம். ஆனால் நமக்கான நாள் வரும்போது நம்மை சுற்றியுள்ளவர்களுடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் நம் வாழ்க்கையில் அவருடைய செயலை செய்வார். நம்மை காத்திருக்க சொல்வதற்கு காரணம் மற்றவர்களுக்கு செய்ததை செய்வதற்கல்ல, இதுவரை நாம் அறியாததையும் நாம் கேட்டிராததையும் நமக்கு செய்வதற்கு என்பதனை உணர்த்தவர்களாய் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.